இந்த கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த ஜெல் வளருன்னு சொல்லி இந்த போனில் இருக்கக்கூடிய ஜெல்லை அழகாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நல்ல வளர்கிறதுக்கும் சக்தி. இந்த நடைப்பயிற்சி ஏன் பண்ண சொல்கிறாங்க? வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க, அவங்களோட எலும்பு ஏன் ஸ்ட்ராங் ஆகுது? உணவு ஒரு பக்கம் இருக்கும், அதேமாரி அவங்க இந்த கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அசைவு இதான் கால் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த இந்த மூட்டு இருக்குது, இந்த கணுக்கால் வந்து அவ்வளோ பெரிய சக்தி ஓட்டம் கொடுக்கும். அதை சுற்றில பரம புள்ளிகள் அப்படி சக்தி உண்டு. இதை காலையில் எழுந்திரிச்சி என்ன பண்ணுறோம், எம்டி ஸ்டமக்கில் அந்த படியில் நின்று ஜஸ்ட் இப்படி இந்த ட்ராக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸசைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் உங்களோட ரத்த ஓட்டத்தையும் சரிப்படுத்தும், போனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும், நல்லா வளர்கிறதுக்கான ஒரு போஷாக்கான விஷயம் கொடுக்கும், ஹைட்டாக வளர்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். சில பேர் தொங்குவாங்க, அதுவும் பண்ணலாம். பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக உங்களுக்கு வந்து போன் வீக்காக இருக்குது, இல்லை நான் நல்லா வளரணும், இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அந்த படியிலையோ இல்லை இந்த சாதாரண சர்ஃபேஸ்லையோ நின்றுக்கிட்டு ஜஸ்ட் அந்த டோ இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அப்படி இறக்கி இறக்கி ஏற்றணும். அவ்வளோதான். காலையில் ஒரு 25 டைம்ஸ், நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 25 டைம்ஸ், ஃப்ரீயாக இருக்கும்பொழுது எம்டி ஸ்டொமக் இருக்கும்போது இப்படி பண்ணாலே போதும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஸ் வந்துருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஆனால் டைஸ் மட்டும் கிடையாது, எலும்பையும் மிக மிக உறுதியாக்கப்படும்.